கூட இருக்கிற மனுஷங்க தான் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தெய்வமும் புரிஞ்சிக்காம இருந்தா எப்படி? மல்லிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. சரி வீட்ல தான் விஜய் முகம் குடுத்து பேசுறதா இல்ல, இந்த ராஜி தேள கொட்டுற மாரி ஒவ்வொரு நொடியும் கொட்டிட்டு இருக்கிறாங்க. வெண்பா கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தோட மல்லி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, நானும் மல்லிய கூட்டிட்டு சரி கொஞ்ச நேரம் கோவிலுக்காவது போயிட்டு வந்துடலாம். ஏதாச்சும் ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் கோவிலுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. அங்க பூசாரிய பொறுத்தவரைக்கும் மல்லிய பார்த்ததுமே அவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஏன்னா மல்லி அடிக்கடி கோவிலுக்கு வருவாங்க, பூஜைலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால என்னம்மா எப்போதுமே நல்ல சிரிச்ச முகத்தோட இருப்ப, இப்ப ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ நாகு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் இந்த பூசாரி ஒரு பூஜையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹோமம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைய ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், குழந்தை தானாகவே வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கே அந்த பூஜையை பண்ணிடலாம், அதற்கான பொருளெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹோமத்தில் அம்மா அப்பா 2 பேருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வரது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுல நான் மட்டும் கலந்துக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி கேட்குறாங்க. ரத்த உறவாக இருந்தால் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மல்லி கேட்குறப்ப தான் குழந்தைய பெத்தெடுத்த அம்மாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லி வழக்க தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரியுமே, நீங்கள் இந்த பூஜையை பண்ணால் பலன் கிடைக்காது, உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வரவுமே விஜயை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் நம்ம விளம்பரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்பாவை எப்படியாவது மீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லி கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கடவுள் நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் விஜய் சொல்லிடுறாங்க. கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைகளை ஏன் அந்த கடவுள் கஷ்டப்படுத்தணும்? நாம் இப்படி பரிகாரம் பூஜை ஹோமம்லாம் பண்ணி தான் அந்த குழந்தைய அந்த கடவுள் காப்பாற்றுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதனால இந்த பூஜையில் விஜய் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்ததாக தீபன் இப்போ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் மல்லியும் கால் பண்ணி இருக்கிறாங்க. மல்லிக்கிட்ட அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்குமே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான் அப்படிங்கிறதெல்லாம் மல்லி வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏன் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெண்பாவோட கடத்தலுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதால மல்லிக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்டுருவாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.